அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஆடி மாத ராசி பலன்கள், அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஜூலை 16ஆம் தேதி காலை 11:18 மணிக்கு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சியாக கூடிய நிலையில் ஜூலை 17ஆம் தேதி ஆடி மாதம் தொடங்குது. ஆடி மாதத்தில் கடகத்தில் சூரியன் பயிற்சியும் அவருடன் புதன் சுக்கிரன் சேர்க்கையும் மேஷத்தில் குரு செவ்வாய் சேர்க்கையும் நடக்குது. ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம். கோயில்களில் திருவிழாக்கள் களை கட்டும். ஆன்மீக மாதமான ஆடி மாதம் ரொம்ப இது சிறப்பான மாதம். ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை தினத்தன்று கடல் அல்லது நதிகளில் நீராடி முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது பெரும் புண்ணியத்தை தரும். ஆடி மாதம் 18ஆம் நாள் ஆடிப்பெருக்கு பண்டிகை கொண்டாடப்படுது. இந்த நாளில் நதிக்கரையோரங்களில் குறிப்பாக காவேரி படித்துறைகளில் மக்கள் திரண்டு வந்து வழிபாடு நடத்துவாங்க. ஆடி மாதத்தை பீடை மாதம் என்று ஒதுக்குவது அறியாமையால் வந்த பழக்கம். உண்மையில் பீட மாதம் என்றுதான் பெயர். அதாவது மனமாகிய பீடத்தில் இறைவனை வைத்து வழிபட வேண்டிய மாதம் என்பதே சரியானது. ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை வழிபட்டோம்னா வீட்டில் செல்வம் சேரும். ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த வரலட்சுமி விரதம் இருப்பது கூடுதல் பலனை தரும். தட்சிணாயனம் துவங்கும் ஆடி மாதத்தில் சூரியனிலிருந்து சூட்சம சக்திகள் வெளிப்படும். பிராணவாயு அதிகமாக கிடைக்கும். உயிர்களுக்கு ஆதார சக்தியை அதிகமாக தரும் மாதம் இதுவே. வேத பாராயணங்கள், மந்திரங்கள், ஜபங்களுக்கும் ஆடி மாதம் சிறந்தது. ஆடி மாதம் அம்பிகைக்கு உகந்த மாதம். மாரியம்மன் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் காலம். ஆடி மாதத்தில் செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகள் இணைந்தால் அந்நாள் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்தது. ஆடி மாதத்தில் ஆடி தபசு, ஆடி பூரம், ஆடி அமாவாசை என பல பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன. ஆடி மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மேசம். மேசத்தில் அஸ்வினி, அதை பற்றி பார்க்க போகிறோம். அறிவாற்றலும் செயல்திறனும் இறையருளும் கொண்டு நடப்பவையாவும் அவனவன் செயலனை எண்ணி வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் ஆடி மாதத்தில் உங்கள் நட்சத்திரநாதனின் சஞ்சார நிலையால் ஆரோக்கியம் சீராகும். நினைத்ததை சாதிக்கும் நிலை உண்டாகும். தொழில் வியாபாரம் விருத்தியாகும். இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவுக்கு வரும். போட்டியாளர்கள் ஏற்பட்ட தொல்லைகள்லாம் விலகும். வழக்கு சாதகமாகும். இதுவரையில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்கரமடைந்திருப்பதால் உங்களுடைய நேரடி பார்வை தேவைப்படும். பணியாளர்களை அனுசரித்து செல்வதால் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். மேலை நாட்டு தொடர்புகள் ஆதாயம் தரும். தனஸ்தான குருவால் வருமானம் அதிகரிக்கும். நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பீங்க. குடும்பத்தில் அமைதி உண்டாகும். தொழில் விருத்தியாகும். வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களின் எதிர்பார்த்த தகவல் வரும். எண்ணம் நிறைவேறும். மறைந்திருந்த உங்கள் செல்வாக்கு வெளிப்படும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதவியெல்லாம் தேடி வரும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். விவசாயிகளின் எதிர்பார்ப்பு நிறைவேறும். விற்பனையில் லாபம் உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். விரும்பிய வாகனம் வாங்க முடியும். பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு அதிகரிக்கும். பொன்பொருள் சேரும்.
சந்திராஷ்டமம் வந்து ஜூலை 17, ஆகஸ்ட் 13. அதிர்ஷ்டமான நாள் ஜூலை 18, 25, 27, ஆகஸ்ட் 7, 9, 16. பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும் பொழுது, நவகிரகத்தில் உள்ள கேது பகவானை வழிபட விருப்பம்லாம் நிறைவேறும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது பரணி. மனதில் துணிவும் வாழ்வில் அதிர்ஷ்டமும் சமூகத்தில் செல்வாக்கும் கொண்டு நினைப்பதை சாதிக்கும் வலிமை கொண்ட உங்களுக்கு பிறக்கும் ஆடி மாதம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் மாதமாக இருக்க போகுது. உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கிரன் மாதம் முழுவதும் உங்களை பாதுகாப்பார். உறவுகளிடம் செல்வாக்கு அதிகரிக்கும், பொன்பொருள் சேரும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தனஸ்தானத்தில் குரு செவ்வாய் இணைவு பெறுவதால் குரு மங்கள யோகம் உண்டாகும். உங்கள் செயல்கள் யாவும் வெற்றியாகும். இதுவரையில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் விலகும். உங்கள் செல்வாக்கு உயரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு உண்டாகும். கணவருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். வேலையில் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். அரசியல்வாதிகளுக்கு மேலிட செல்வாக்கு உண்டாகும். எதிர்பார்த்த பொறுப்புகளும் ஒரு சிலருக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றமும் எதிர்பார்த்த லாபமும் உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகும். இழுபறியாக இருந்த விவகாரத்தில் வெற்றி ஏற்படும். புதிய பொன்பொருள் சேரும். பணவரவு திருப்தி தரும். மேலை நாட்டு முயற்சிகள் சாதகமாகும். அந்நியரால் ஏற்பட்ட சிக்கல்கள் தீரும். அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறவங்களுக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். பணவரவில் இருந்த தடைகள் விலகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சந்திராஷ்டமம் வந்து என்னன்னு பார்க்கும்பொழுது ஜூலை 17, 18, ஆகஸ்ட் 14. அதிர்ஷ்டமான நாள் ஜூலை 24, 27, ஆகஸ்ட் 6, 9, 15. பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும்பொழுது துர்க்கையை வழிபட எதிர்ப்பு விலகும். வழக்கு சாதகமாகும். அடுத்தது வந்து கார்த்திகை 1ஆம் பாதம். அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். மன வலிமையும் துணிவும் திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றியடையும் யோகமும் கொண்டு பிறந்த நீங்கள் எங்கு இருந்தாலும் அங்கு தனித்துவத்துடன் பிரகாசிப்பவராக இருப்பீங்க. பிறக்கும் ஆடி மாதம் முழுவதும் உங்கள் நட்சத்திரநாதன் சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வேலைப்பளு அதிகரிக்கும். உங்களை கண்டு பயந்தவங்க கை ஓங்கும் என்றாலும் தனஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் குருவுடன் இணைவதால் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் செய்வீங்க. நீங்கள் நினைத்ததை எல்லாம் நினைத்தபடி செய்து முடிப்பீங்க. உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் சங்கடங்கள் விலகும். அரசியல்வாதிகள் தலைமையை அனுசரித்து செல்வதால் பொறுப்புகளும் பதவிகளும் நீடிக்கும். வேலைக்காக முயற்சித்தவங்களின் வேலைக்குரிய அனுமதி கடிதம் வரும். சனியின் பார்வைகளால் பல்வேறு சங்கடங்களை நீங்கள் சந்தித்து கொண்டிருந்த நிலையில் ஆடி மாதம் முழுவதும் சனி வகரகதி அடைவதால் உடல்நிலை முன்னேற்றம் காணும். உங்கள் செல்வாக்கும் வெளிப்படும். 6, 8, 10ஆம் இடங்களுக்கு குரு பகவானின் பார்வை உண்டாவதால் துணிச்சலாகவும் தைரியமாகவும் செயல்படுவீங்க. வழக்கு விவகாரம் சாதகமாக இருக்க போகுதுங்க. தொழிலில் இருந்த நெருக்கடிகள் விலகி முன்னேற்றம் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கும். வேலைக்காக முயற்சித்தவர்களின் கனவு நனவாகும். வேலைக்குரிய தகவல் வீடு தேடி வரும். பெண்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடன் இணக்கம் உண்டாகும். பணியாளர்களுக்கு உழைப்பு அதிகரித்தாலும் அதற்கேற்ற வருமானம் வரும். வெளிநாட்டிற்கு செல்வதற்காக முயற்சித்தவர்களின் விருப்பம் நிறைவேறும். விவசாயத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். சந்திராஷ்டமம் வந்து என்னன்னு பார்க்கும்பொழுது ஜூலை 18, ஆகஸ்ட் 15. அதிர்ஷ்டமான நாள் ஜூலை 19, 27, 28, ஆகஸ்ட் 1, 9, 10, 16. பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் சூரியனை வழிபட சுபிட்சம் உண்டாகும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஆடி மாத ராசி பலன்களில் மேச ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.